உங்கள் வீடு தேடி வரும் அரசு என்கின்ற புதிய லட்சியத்துடன் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு புதிய திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இன்று காலை சிதம்பரம் பகுதியில் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு இடத்தில் அந்த முகாமினை தொடங்கி வைத்தார்கள். தொடர்ச்சியாக இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரை 9 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாம்கள் குறித்தான விவரங்கள் பொதுமக்களுக்கு நன்கு தெரிகிற வகையில் மிக சிறப்பாக விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் நிறை குறைகளை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளுகிற வகையிலும் அந்த குறைகளுக்கு தீர்வு காணுகின்ற வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டம் ஜூலை தொடங்கி நவம்பர் இறுதி வரை 10,000 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. இந்த 10,000 இடங்களில் நடத்தப்படவிருக்கிற முகாம்களின் முதல் கட்டமாக சென்னையை பொறுத்தவரை 109 இடங்களில் இன்றைக்கு நடைபெற தொடங்கி அதில் 9 இடங்களில் இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெறவிருக்கிற இந்த 10,000 முகாம்களில் ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 15 துறைகளின் வாயிலாக 45 சேவைகளும், நகர்ப்புறங்களை பொறுத்தவரை 13 துறைகளின் வாயிலாக 43 சேவைகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று முதல் நவம்பர் இறுதி வரை சென்னையில் இருக்கிற 200 வார்டுகளிலும் வார்டுக்கு 2 என்கின்ற வகையில் 400 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 109 முகாம்கள் முதல் கட்டமாக இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து மாதத்திற்கு 100 முகாம்கள் என்கின்ற வகையில் சென்னையை பொறுத்தவரை 400 முகாம்கள் நவம்பர் இறுதிக்குள் முடிக்கப்படவிருக்கிறது. இந்த முகாம்களில் இன்றைக்கு மாதவரம் மண்டலத்தில் ஒரு இடத்திலும், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் ஒரு இடத்திலும், திருவிக நகர் மண்டலத்தில் ஒரு இடத்திலும், தேனாம்பேட்டை மண்டலத்தில் ஒரு இடத்திலும், அதேபோல் அடையாறு மண்டலத்தில் ஒரு இடத்திலும், தேனாம்பேட்டையை பொறுத்தவரை 2 இடங்கள் என்கின்ற வகையில் 7 இடங்களில் இன்றைக்கு இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முகாம்களில் வருகிற மாற்றுத்திறனாளர்களையும் தனித்தனியே 3 சக்கர வாகனங்களில் தன்னார்வலர்கள் அழைத்து சென்று அவர்களுக்கான சேவைகளை முழுமையாக பெற்றுத்தர இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா முகாம்களிலும் நான் ஏற்கனவே சொன்ன 13 துறைகளின் 43 சேவைகளில் ஏராளமான பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக பயன்பெறவிருப்பவர்கள் அதிகம் பேர் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதிகமான அரங்குகள் அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இங்கே அதற்கான விண்ணப்ப படிவங்கள் தரப்படுவதோடு மட்டுமல்லாது அந்த விண்ணப்ப படிவங்களை உடனடியாக அங்கேயே பூர்த்தி செய்து தருகிற வகையில் உதவிக்கு துறைகளின் சார்பில் ஆட்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியின் தென்சென்னையின் இணை ஆணையர், 13வது மண்டலத்தின் உதவி ஆணையர்
மாநகராட்சி மற்றும் சேவைத்துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் மிக சிறப்பாக இதற்கான ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். இணை ஆணையர் அவர்கள் கடந்த 2-3 நாட்களாக இந்த பணியினை இந்த பகுதியில் மிக சிறப்பாக செய்து இந்த முகாம் எப்படி இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த 13 துறைகளை பொறுத்தவரை மாநகராட்சி பகுதிகளில் இருக்கிற இந்த 13 துறைகளில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்குகளில் அந்த துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் விட்டிருக்கிறார்கள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை, சிறப்பு திட்ட செயலாக்கல் துறை என்று 13 துறைகளின் வாயிலாக 43 சேவைகள் வழங்கப்படவிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை இந்த மனுக்கள் சென்னையில் 400 முகாம்கள் நடைபெறுகிறது. இந்த 400 முகாம்களில் எங்கே வேண்டுமானாலும் பெற்று சரியான தகவல்களோடு பூர்த்தி செய்து அங்கேயே தரலாம். எனவே இந்த மகளிர் உரிமை தொகைக்கான இந்த விண்ணப்பங்கள் வெளியில் யாரிடமும் கிடைக்காது, எந்த அலுவலகத்திலும் கிடைக்காது. தனிநபர்களோ அல்லது இதற்கான மீடியேட்டர்களோ என்று யாரும் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு என்கின்ற லட்சியத்தோடு இந்த முகாம்களை தொடங்கி இருக்கிற காரணத்தினால் பொதுமக்கள் அவரவர்கள் வீடுகள் அருகில் நடைபெறுகிற முகாம்களில் வந்து இந்த மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அங்கேயே தந்துவிட்டு செல்லலாம். இந்த முகாம்கள் எல்லாம் இந்த முகாம்களில் வருகிற விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு பிறகு உரிய பயனாளிகள் பட்டியல் முறையாக வெளியிடப்படவிருக்கிறது. எனவே பொதுமக்கள் முகாம்களில் மட்டுமே இந்த விண்ணப்பங்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்று தொடங்கி நவம்பர் இறுதி வரை சென்னையில் 400 முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. பதட்டமில்லாமல், பெரிய அளவில் நெருக்கடியும் இல்லாமல் சாவகாசமாக வந்து இந்த முகாம்களில் மனுக்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசு இன்றைக்கு கேட்டுக்கொள்ளுகிறது. இது 9 to 4 இருக்குமா?